அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம் இந்த பரம்பிக்குளத்திலே ஒரு மோஸ்ட் பாப்புலர் மோஸ்ட் அட்வென்ச்சரான ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது. காட்டருமா வந்துருங்க, எலிஃபெண்ட்டும் வந்து டைகரோ லெப்பர்டோ கரடி அதாவது வந்துச்சுன்னா இந்த கொர்க்கடோல் இருக்குல்ல அது பிடிச்சிடும். யானைகள்லாம் வந்து வெளியில் அப்படி ஃபாரஸ்ட் இந்த சைடு இருக்குல்ல, இங்கே வந்து அப்படியே ஸ்விம் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று வந்து நமக்கு பரம்பிக்குளத்தில் ஒரு சூப்பரான டேவாக போச்சு. இன்றைக்கி செகண்ட் டே மார்னிங் எழுந்திருக்கோம். நேச்சர் வாக்கு, அதாவது பேர்ட் வாட்சிங்க்கு வந்து நம்ம போக போகிறோம். ஒரு ட்ரக் போக போகிறோம் ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸு. ஸோ இப்போ நம்ம ரூம்குள்ளார இருந்து வெளியில் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெளியில் அவுட் சைடு. இந்த இடம்லாம் பொதுவாக யானைகள் நிறையா வரும் அப்படிங்கிறாங்க. யானை டைகர் கூட இங்கே வாக் பண்ணுமா நைட்டில். சேவ் அவர் டைகர்ஸ். ஸோ நமக்கு லக் கிடச்சிது இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். 7 மணிக்கு மேலே தான் வெளில விடுவாங்களாம். பாருங்கள், யானையெல்லாம் கூட சாணம் போட்டிருக்காங்க. யானையோட சாணம் கிடக்கு பாருங்கள். இந்த மயில் நம்மளை தேடி நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துடுச்சு. இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மான்களும் மயில்களும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. காட்டுக்கு நடுவில் நாம் ஒரு டென்ட் ஹவுஸில் தங்கியிருந்து காலையில் அப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும், இந்த மாதிரி அழகான மயில்கள் தோகையை விரிச்சிட்டு நிற்கிற அழகையும் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பெரிய குடுப்பனை வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மார்னிங் பரம்பிக்குளம் காட்டை அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று கிளம்பணும். நம்ம ரைடுங்கிறது மற்ற இடத்துல போகிற மாதிரி நம்மளே தனியாக போக முடியாது. நம்ம கூட ஒரு கைடையும் அனுப்புவாங்க. நம்ம அந்த கைடை கூப்பிட்டுட்டு தான் நம்ம சுற்றி பார்க்க போகலாம். ஆக்சுவலாக மார்னிங் வந்து நேச்சர் வாக் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. சரி, அது வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம கார்லேயே ஒரு ரவுண்ட் போனோம் அப்படின்னா மேபி ஏதாவது வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் கார்லேயே கிளம்பிட்டோம். முதல் நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது. அதனால் எல்லா இடமுமே பச்சை பசேல்னு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதுவும் இந்த காலை நேரத்தில் நம்ம கிளம்பி போகும்பொழுது மனசுக்கு உண்மையிலே அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. குடும்பம் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு 140க்கு மேலே இருக்கேன். இப்போ வந்து அதில் ஸ்கின்னோட கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் ஊதிரும். இப்போ அந்த கொம்பு சாஃப்டாக இருக்கும்ல? நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து அதில் பிளட்டு சர்க்குலேஷன் இருப்பாங்க சார். ஏன்னா அது வந்து ஒரு கம்பில் செடியில் தட்டாமல் முள்ளில் எல்லாம் மாட்டிருச்சுன்னா அந்த பிளட் அப்படியே போய் அந்த கொம்பே வேஸ்ட் ஆயிடும். ஓஹோ, கால் அது அடிபட்டுருக்குது. பெட்டியில் இல்லது மங்கூஸ் போட்டுமா கிட்ட இல்லை இல்லை ஓடிடும். எடுத்துட்டீங்களா சார்? அது மரம் மறைக்கிறது அந்த வந்துருக்குன்னா இருங்க அப்படியே ஸ்டாப். ஜூம் பண்ணுங்க. அடி காது அடி விரிச்சுக்கிட்டு அடி பார்க்குது பார்த்தீங்களா? எல்லா கேமராவும் இந்த பக்கம் திரும்பி இருக்கு.
இந்த ரெண்டு நிறைய வருது, எல்லாம் வெவ்வேறு சைடு போகுது. அதுதான் வழி இருக்கு. நாங்கள் வந்துட்டா போயிடுச்சு. இது ஒரு நோடு. இது என்னதான் அதுதான் வைல்டாக தான். குட்டியா? குட்டிலாம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். குட்டி என்ன பண்ணுறாங்க? மார்னிங் ஆக்சுவலாக ஏதாவது சைட்டிங் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம். நான் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த ஒயில்ட் டாகோட காலை தரிசனம் கிடச்சிது. அது ஆக்சுவலாக ரொம்ப வேகமாக வந்தது. 2 ஒயில்ட் டாக் தான் வந்து நேராக உள்ளுக்குள்ளார போச்சு. அப்புறம் அப்படியே அங்கே நிறைய செடி கொடிகள்லாம் இருந்ததுனால அப்படியே மறைஞ்சு உள்ளுக்குள்ளார ஓட்டிடுச்சு. வெளியில் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம் கொஞ்சம் நேரம், அது வர்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் இன்றைக்கி பரம்பிக்குளத்தில் டென்டட் நீஷ்லேருந்து செக் அவுட் ஆகிறோம். செக் அவுட் ஆகிட்டு அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம், நம்ம ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் தான் வீட்டுக்குன்னு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பரம்பிக்குளத்திலே ஒரு மோஸ்ட் பாப்புலர் மோஸ்ட் அட்வென்ச்சரான ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது, அதாவது ஸ்டே ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஸ்டேவுக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு போகிற வழியே செமையாக இருக்கும், செம சீனிக்காக. அது ஒரு ஐலாண்டுக்குள்ளார நம்ம தங்க போகிறோங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஐலாண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணுறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இங்கேருந்து பரம்பிக்குளம் போகிற வழியிலேயே நிறையா பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் போகிறப்ப கூட நம்ம ஒயில்ட் டாக் பார்த்தோம், நம்ம கார்லேயே போனோம். அதுமாரி இப்போ போகிறப்ப கூட நம்மளால் பார்க்க முடியும். அதுமாரி போகிற வழியில் எப்படி இருக்குது. அப்புறம் போட்டிங்கில் இங்கேருந்து இறங்கி அங்கே ஐலாண்ட் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. அந்த ஐலாண்டுக்குள்ளார ஒரு ட்ரெக்கிங் கூட்டு போகும்போது அங்கேயும் வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியும். நைட் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாம் இப்போது ரிசப்ஷன் சென்டர், நம்ம ஆல்ரெடி நேற்றே டென்டட் நீஷில் தங்கியிருந்ததுனால பக்கத்துலேயே தான் ரிசப்ஷன் சென்டர், வாக்கபிள் தான், ஜஸ்ட் 50 மீட்டர். நம்ம நடந்து அங்கே போயிட்டு அங்கே திரும்பவும் போய் அவங்க ரிசீவ் பண்ணணும். இதை இங்கே போய் புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு கைடு அனுப்புவாங்க. அவரை அழைச்சிட்டு நாம் இப்போ பரம்பிக்குளம் கிளம்பலாம். நீங்கள் தானே வரீங்க? ஓகே, அஜீஷ் அதான் அவர் சொன்னார். அந்த மாதிரி ஆளுங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உங்கள் பேர் அஜீஷ் தானே? அஜீஷ் வாங்க, நல்லா எனக்கு சூப்பராக காமிங்க எதையாவது. சரிங்க சார், பார்க்கலாங்க. ஏங்க அங்கே ட்ரெக்கிங்லாம் நம்ம போவோமா? சின்ன ஒரு ட்ரெக்கிங் இருக்குங்க சார். அங்கே ஐலாண்டில் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க சார். அதனால மேக்ஸிமம் அனிமல்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் கம்மி தாங்க சார் இந்த டயத்தில். ஆமாம் சார். பொதுவாக எந்த டைம் மே மாதம் நல்லா இருக்குமா? மை நல்லா இருக்குங்க. மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் நல்லா இருக்கும். 4 மாதம் நல்லா இருக்கும். அதாவது தண்ணி சுத்தமாக இறங்க சார், கீழே இறங்கிடும். 1/2 கிலோமீட்டரில் இறங்கி போயிருங்க. இறங்கிடுச்சுன்னா இதெல்லாம் ஸ்விம் பண்ணி வரும்னு சொன்னாங்க. பண்ணி அதுக்குள்ளே வந்துருங்க, ஐலாண்டுக்குள்ளே வந்துருங்க சார். இது என்னென்னலாம் வரும் அது மாதிரி? அது எலிஃபெண்ட் வந்துருங்க சார். சில நேரத்தை காட்டருமே இல்லை, ஸ்விம் பண்ணி அதுக்குள்ளே வந்துருங்க சார். மற்றபடி ஒரு டைகரு, லெப்பர்ட்லாம் அங்கே உள்ளார ஏதாவது அப்படி ஒன்றும் இல்லைங்க சார். அதெல்லாம் வராதுங்க, பார்க்க முடியாது. மற்ற இது வருங்க, காட்டருமே வந்துருங்க, எலிஃபெண்ட்டும் வந்துருங்க. கரடி, ஒயில்ட் டாக் அது மாதிரிலாம் இது உள்ளார வராது. அதெல்லாம் வந்துச்சுன்னா சீக்கிரம் அதேவா டைகரோ லெப்பர்டோ
கரடி அதாவது வந்துச்சுன்னா இந்த கொர்க்கடோல் இருக்குல்ல அது பிடிச்சிடும் இந்த சவுண்டு. ஓ, தண்ணியில் வந்தால் crocodile பிடிச்சிருவோன்னு. ஓகே ஓகே. நீங்கள் வீட்டுக்குன்னு ஐலாண்ட் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நேராக யானைப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது இந்த ரிசப்ஷன் சென்டர் இருக்கும். நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் அங்கே காமிக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ட்ரி போட்டு அவங்க ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு உங்கள் கூட வந்து ஒரு கைடு ஒருத்தர் அனுப்புவாங்க. அவரையும் உங்கள் கார்லேயே அழைச்சிட்டு நேராக நீங்கள் பரம்பிக்குளம் போகணும். பரம்பிக்குளம் இங்கிருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோமீட்டராவது இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து உள்ளுக்குள்ளார போட்டில் வந்து அந்த ஐலாண்டுக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க. நம்ம கூட வந்து ஒரு 5 பேர் வருவாங்க. அவங்க தான் வந்து போட்மேன். அவங்க எல்லாருமே தான் நம்ம போய் அந்த ஐலாண்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். நமக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அவங்க தான் அங்கே செஞ்சு கொடுப்பாங்க. இன்க்ளூடிங் ஃபுட்டுலேருந்து எல்லா விஷயமே அவங்களே பார்த்துக்குவாங்க. சஃபாரிக்கு இந்த டேமுக்கு கூட்டு போவாங்க, இப்போலாம் ஏன் கூட்டு போகிறதில்ல? இங்கே இல்லைங்க சார், வந்து இங்கே கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. நான் முன்னாடி போயிருக்கேனே. அப்போ வந்து பரம்பிக்குளம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால பரம்பிக்குளம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. டீக் இருக்குல்ல, கன்னி மாதிரி டீக், அது வந்து ரோடு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, டேமேஜ் ஆயிடுச்சு, ரைட்டில் போயிடும். அந்த டைமில் கூட்டிகிட்டு போவாங்க. ரோடு நல்லா இருக்குமா? எதுங்க? இது பரவாயில்ல, இது கொஞ்சம் தூரம் தான். இது நாம் பரம்பிக்குளம் போகிற வழியில் இடையில பெருவாரி பள்ளம் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஒன்று இருக்குது. அதாவது முன்னாடி சஃபாரி வந்து அங்கே கூட்டு போவாங்க, ஆனால் இப்போலாம் அங்கே கூட்டு போகிறது இல்லையா. நேற்று நம்ம சஃபாரி போனது கூட அந்த இடத்த அழைச்சிட்டு போகல, அதனால் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம அங்கே போகிறோம். நீங்கள் பெருவாரி பள்ளம் ஐலாண்டில் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இதே ரோட்டில் வந்து நீங்கள் காரில் வந்து அதுக்கு பக்கத்தில் அந்த ஐலாண்ட் போகிற வழியில் அங்கே நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஐலாண்ட் கூட்டு போவாங்க. ஆனால் அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப சின்னது, அதாவது நீங்கள் போட்டில் போகிற டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப சின்னது. பட் நம்ம இப்போ போகக்கூடிய வீட்டுக்குன்னு ஐலாண்டுங்கிறது ரொம்ப தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கப்புறமா தான் அந்த ஐலாண்டே நம்மளால் ரீச் பண்ண முடியும். இங்கேயும் ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்களா? ஃபுட்டு சர்ப்ரைஸுங்க சார். அதை நம்ம வாங்கிட்டு போகணும். இதே மாதிரி தான் வாங்கிட்டு போகணும். நல்லா இருக்குங்க அது. நல்லதாக இருக்கும். பக்கத்தில் 5 பேர் இருக்கும். அங்கே பாருங்க, 2 பேர் நிற்கிறாங்க. வீட்டுக்குன்னும் இதுவும் 5 பேரா? அதோ மீன் பிடிக்கிறாங்களா? நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸா? கார் இங்கே பார்க் பண்ண இப்போ நம்ம இல்லை நம்ம அப்படி இங்கே நின்று இப்படியே பார்த்துட்டு இறங்கி அப்படியே போக வேண்டியது. அந்த டேமை பார்த்துட்டு இப்படியே திருப்பிக்க வேண்டியதான். அப்படியே திருப்பிங்க, அப்படி விட்டா இது அடிங்க, ரவுண்டாக நல்லா வாங்க. காற்று நல்ல காற்று. நாம் பெருவாரி பள்ளம் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த டேம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? எந்த வருஷம் கட்டினது போட்டிருக்காங்க? அதில் வருஷம் போடல, லெங்க் இதுதான் போட்டிருக்கு, எத்தனை அடி அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு ஸ்டே ஆப்ஷன் இருக்குது, பெருவாரி ஐலாண்ட் ஸ்டே ஒன்று இருக்குது. அதில் வந்து ஸ்டே பண்ணாலும் நல்லாயிருக்கும். அது பின்னாடி இருக்கு பாருங்கள், அந்த ஐலாண்டு தான் வந்து பெருவாரி ஐலாண்டு. ஸோ நீங்கள் வந்து சம்மர் டைம் வர்றீங்க அப்படின்னா இந்த டேமில் உள்ள தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். அப்படி கம்மி ஆகும் பொழுது யானைகள்லாம் வந்து வெளியில் அப்படி ஃபாரஸ்ட் இந்த சைடு இருக்கு இல்லையா, இங்கே வந்து அப்படியே ஸ்விம் பண்ணி அந்த இதுக்கு போகுமா, அந்த ஐலாண்டுக்கு. ஸோ அதனால் அது ஸ்விம் பண்ணுறதை பார்க்குறதே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது தமிழ்நாடு கண்ட்ரோல்னு நினைக்கிறேன்ல. இங்கே இருக்கிற மொத்தம் 3 டேம் இருக்குது. தூணக்கடவு டேம், பெருவாரி ஐலாண்டு டேம் ஒன்று இருக்குது, அப்புறம் பரம்பிக்குளம் டேம். இது 3மே காமராஜர் பீரியடில் வந்து இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்டுக்காக இங்கே வந்து எல்லா டேம் வந்து இவங்க கட்டி 99 இயர்ஸ் வந்து லீஸ் எடுத்து இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்த டேம்லாம் இருக்குது. பண்ணி அந்த ஐலாண்டுக்கு போகணும். நம்ம இன்றைக்கி இதுக்கு போகிறது இது கூட பக்கம், ஒரு 1/2 ஹவருக்குள்ளார போயிடலாம், ஒரு 15-20 நிமிஷத்தில். இந்த 2 இடம் பார்த்திங்கனாலும்
அதாவது வீட்டுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் சரி, பெருவாரிப்பள்ளம் ஐலாண்டு, இது ரெண்டுத்தில் நீங்கள் எதில் புக் பண்ணிங்கனாலும் நீங்கள் ப்ரொவிஷன் ஐட்டம் வந்து வாங்கிட்டு போயிடணும். பேக்கேஜாக வராது, ஸ்டேக்கு மட்டும்தான் உங்களுடைய இது வந்து 10,000 என்னமோ வருது இந்த ஸ்டே. வீட்டுக்குள்ள ஐலாண்ட் நாங்கள் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். முன்னாடி போனால் தெரியும் எனக்கு. சார் கொஞ்சம் லெஃப்ட்லேயே இருங்க. மார்னிங் ஒரு ரவுண்டு நம்ம வரும்பொழுது எதிர்பாராத விதமாக ஒயில்டு டாக் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. இப்போ மதிய நேரம் தானே போகிறோம், எதுவும் நமக்கு சைட் ஆகாதுன்னு நினச்சிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா ரோட்டுக்கு சைடில் யானை ஒன்று நின்றுட்டு இருந்தது. அதை நாங்கள் கூட கவனிக்கல, கைடு தான் பார்த்துட்டு சொன்னார். தண்ணி குடிக்க போதும். மார்னிங் ஒயில்ட் டாக் சைட்டிங்கும் சரி, இப்போ பார்த்த இந்த யானையும் சரி, நம்ம எதிர்பாராத விதமாக நடந்தது. அது உள்ளுக்குள்ளார வந்து இந்த ஆற்றுக்கு தான் தண்ணி குடிக்க வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்னொரு டைரெக்ஷனில் போய் யானை வந்து தண்ணி குடிக்கிறது தெரியுதான்னு நின்று பார்த்தோம். ஆனால் தெரியல நமக்கு, அது உள்ளுக்குள்ளாரேருந்து வெளியிலே வந்துதா இல்லையான்னு தெரியல. கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கைடை தான் சொல்லிட்டு இருந்தார், இங்கே தண்ணி குறையும் பொழுது சம்மரில் யானை வந்து அந்தாண்ட சைடு ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்விம் பண்ணி இந்தாண்ட சைடு வருமா. அந்த கொம்பு மானுக்கிட்ட எடுத்துங்க, எடுப்போம். வரல, இந்த குரங்கு வண்டி கிட்ட வரல. இந்த மான் இப்போ தான் கொம்பு வளருது, தெரியுதா? போய் பார்க்குது பாருங்க லைட்டெல்லாம். ஆனால் இறங்கி சும்மா வெளியில் பார்க்கலாம்ல ஒரு வியூ. வந்து பால்கனியில் நின்று ஒன்றா பார்க்கலாம். இது பரம்பிக்குளத்தில் உள்ள இன்னொரு ஸ்டே, டிம்பர் நூக் அப்படின்னு பேர். இதுவும் சம்மர் டயத்தில் வந்து நல்ல சைட்டிங் ஆகுமா. அதாவது யானை அந்தாண்ட சைட்லேருந்து அந்த உள்ளுக்குள்ளார பாருங்க ஃபாரஸ்ட்டு, அங்கேருந்து ஸ்விம் பண்ணி இங்கே வருமா. ஸோ க்ளோஸ் என்கவுண்டர்லாம் வந்து நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சம்மர் டைம், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த டயத்தில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கு ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 10,500 என்னமோ வருது. பரம்பிக்குளத்தில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், எல்லாமே ஃபுட்டு, ஸ்டே எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த டிம்பர் நூக்கும் நம்ம டென்டட் நீச் தங்கியிருந்தாலும் இது ரெண்டும் ஏறக்குறைய சேம் பேக்கேஜில் வரும். ஸ்டே, ஃபுட்டு, 3 வேளை ஃபுட்டு, அதுக்கப்புறம் சஃபாரி, இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம தங்குற வீட்டுக்குன்னு ஐலாண்டும் சரி, பெருவாரி ஐலாண்ட்லேயும் சஃபாரி வராது, ஃபுட்டும் வராது. ஃபுட்டுக்கு ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு வந்து போகணும். ஆனால் இது ஸ்டேக்கு மட்டும்தான் இந்த சார்ஜஸ்ஸு. ரெண்டுமே வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இட்ஸ் ஓகே, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாம். ஒரு உடும்பு குட்டி வந்து அங்கே உள்ள மரத்து மேலே உட்காந்துருந்தது. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னே தெரியல, மரத்தோட மரமாக அப்படியே மறைஞ்சு இருந்தது. அப்புறம் கைடு தான் கரெக்டாக சொன்னார், அங்கே இருக்கு பாருங்கள் உடும்போட குட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாம் பரம்பிக்குளம் போகிற ஒரு வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஆறும், அதாவது அந்த டேமில் தேங்கி இருக்கிற தண்ணி, அந்த டேமு, அப்புறம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மரங்கள், இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம். ஒரு வழியாக நம்மளும் போய் பரம்பிக்குளத்தை போய் ரீச் பண்ணோம். சரி, என்ன ஜாமான் வாங்கணும் சொல்லுங்க. நீங்கள் டின்னர் என்ன சாப்பிட்றீங்க சார்? நைட் டின்னர் வந்து இட்லி இல்லைன்னா தோசை. சப்பாத்தி வேண்டாம், மாவு வேணா வாங்கிக்கலாம் இங்கேருந்து. இட்லி இல்லைன்னா தோசை. இட்லி ஊற்றலான்டா இட்லி ஊற்றிடுங்க. தோசை. சிக்கனா? சிக்கன் வாங்கிக்கலாம். சிக்கன் அண்டு இட்லி அண்டு தோசை, ஏதாவது ஒன்று போதும். ஏதோ ஒன்று. தோசை. தோசையா? தோசை. சரி. மார்னிங் சார் இட்லி ஊற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குல்லங்க? ஆப்ஷன் இருக்கு. சரி, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். அதை பண்ண வீட்டுக்குன்னு ஐலாண்டில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான ப்ரொவிஷனல் ஐட்டம், காய்கறி, இது எல்லாமே நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிடணும். அதனால் நம்ம அங்கே கடைகள்லாம் நிறையா இருந்தது. அதனால் வெளியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். அதனால் ஒரே இடத்துல நம்ம காய்கறி, மளிகை ஜாமான் இது எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிட்டு, சிக்கன் இன்னொரு கடை பக்கத்துலேயே இருந்தது, அங்கே நம்ம சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே போய் சிக்கனும் வாங்கிட்டு
இந்த ஜாமான்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம காரை எடுத்துகிட்டு அங்கே பார்க் பண்ணுற ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் காரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் போல் உள்ளுக்குள்ளார நம்ம நடந்து போகணும். அதாவது போட் ஜெட்டி அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே போய் போட் ஜெட்டி போயிட்டு அங்கேருந்து போட்டில் நம்ம ஐலாண்டுக்கு போக போகிறோம். பரம்பிக்குளத்தில் நம்ம காரை இந்த இடத்துல தான் பார்க் பண்ண போகிறோம். இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்சம் காட்டுக்குள்ளார நம்ம அப்படியே ட்ரக் பண்ணி போவோம். அதுவே நல்ல த்ரில்லாக தான் இருந்துச்சு. போயிட்டு அப்புறம் அங்கேருந்து தான் நம்ம போட் ஜெட்டிலேருந்து போட் மூலிமா நம்ம ஐலாண்ட் போக போகிறோம். அது நம்மள சாப்பிட்ற போதும். இப்போ நம்ம சிக்கன் வாங்கிட்டு போகிறோமே, புளி எதுவும் சாப்பிட்றதுக்கு வராதா? புளி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் 2 கிலோ சிக்கன் எக்ஸ்ட்ரா வாங்கி கூட வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு ஒரு 2 கிலோ கொடுத்துடலாம். அண்ணா சிறுத்தை கோழி அடிக்கிறதா? சிறுத்தையா? அப்போ உங்கள்கிட்ட ரெசார்ட் ஆக்கிடுங்க. இது வந்து நைட்டில் ரெகுலராக வருமா சிறுத்தைலாம்? ஆ, இதெல்லாம் வரும். நாங்கள் இந்த டைம்ல போகும்போது இப்படியே ஏறி போகிறதெல்லாம் பார்க்கலாம். ஓ, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சார், அதனால தான். இல்லை நைட்டில் போவீங்களா நடந்து இங்கே? நைட்டில் போக மாட்டோம். ம். நம்ம கார் நிறுத்திருக்க இடத்துலேருந்து என்ன ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா? இங்கே 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் நம்ம. அங்கே 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா? 1 மணி நேரம். அழகா இருக்கு. ஸோ நம்ம காரை நிறுத்திட்டு ட்ரக் பண்ணி ஃபாரஸ்ட்குள்ளார நடந்து போகிறோம். ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம்னா போட் ஜெட்டி இருக்குது. அங்கேருந்து அதுக்கு தேவைப்படாத. நீங்களாம் வர்றீங்கன்னா ஜாஸ்தி லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வராதிங்க. எல்லா லக்கேஜையும் கார்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு சும்மா ஒரு ட்ரெஸ் சிம்பிளாக அதுவும் வெயிட் இல்லாத எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்துக்குங்க. ஸோ நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், அப்புறம் அங்கே இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து நம்ம ரூமுக்கு போகணும். தண்ணி வந்து அங்கேயே இருக்கான். இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. இதுதான் இந்த ட்ரிப் சம்மந்தமான முக்கியமான தகவல்கள். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். சமைச்சு கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அண்ணன் வேறு முரட்டு அருவாளோட போகிறாரு. வர்ற புளியெல்லாம் அடித்து துரத்திடுவார் அண்ணன். என்னண்ணே? ஆமாம், இன்றைக்கி நமக்கு புளி குழம்பு தான் நைட்டு. புளி வெட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. நான் நினச்ச புளி குழம்பு கறிக்கிரி வாங்கிட்டு போகிறோம், புளி குழம்புன்றீங்களேன்னு. அண்ணன் புளியை அடிக்கிறாரு, இன்னைக்கு புளி குழம்பு சாப்பிட்றோம். நம்ம கொட்டை எடுத்து தான் எடுக்காத. நம்ம இப்போ அந்த ஐலாண்டு தான் போகிறோம். ரைட்டா? இந்த ஐலாண்டு தான் போகிறோம் நம்ம. இது ஒரு மர்ம தீவு, பேய் தீவு அப்படின்னு இப்போ பில்டப் நாங்கள் கொடுக்குறோம். அலையா? அலை நிறையா இருக்குது, கடல் மாரி இருக்குது. அது அந்த தீவா? வீட்டுக்குன்னு ஐலாண்டு, அங்கே தான் போகிறோம் நம்ம. அந்த தீவுக்கு வால்பாறை அந்த மலைக்கு அந்தாண்டையா? ஓகே, அது கொஞ்சம் மிஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரில. பின்னாடி ஒரு மலை இருக்குது பாருங்கள், அந்த தீவுக்கு அந்தாண்ட. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தீவு இருக்கிறது வந்து அந்த தீவு தான். இப்போ நான் காமிக்கிற தீவு தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுதான் வந்து வீட்டிக்குன்னு தீவு. அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை தான் வந்து வால்பாறை. அப்படி போகிறது முதலையும் கிட்டும்ல? முதலையும் கிட்டுமா? முதல்ல அதில் இருக்குல்ல? வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க முதல்ல கிடைக்குமான்னு கேளுங்க. இல்லை, சாப்பிட்றதுக்கு நான் கேட்கல, இதில் இருக்கான்னு கேட்டேன். இருக்குல்ல? வீடியோ ஆஃப் பண்ணுங்க. பண்ணி கிடைக்குமா? பண்ணி கிடைக்காதுங்க, பண்ணி கடிக்கு. இல்லை சாப்பாடு பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு அவர். பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுக்கும்.
என்னதான் ஸ்டீம் போட்டில் போனாலும் இந்த துடுப்பு போட்டில் ஸ்லோவாக போகிறது அது ஒரு இதுதான் நல்லதாக இருக்குல்ல. நீங்கள் என்ன நேற்று சொன்னாலுங்க பார்த்துக்கோங்க, எங்களுடைய கஷ்டம் ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம். நாங்கள் அங்கே இருந்த போட்மேன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். ஏன்னா ஒரு மணி நேரம் ட்ராவலிங் டைம்ங்கிறதுனால ஜாலியாக பேசிட்டு போனோம். நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் புளிக்குழம்பு அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேசுகிறோம்லாம் நினைக்காதீங்க. சும்மா ஜாலிக்காக அந்த மாதிரி பேசிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம அந்த தீவு அடைகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அலையோட தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா 1.5 மணி நேரம் கூட ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அலையோட எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் போட்லேயே போகிறத பற்றி டிசைட் பண்ணுவாங்களாம். இப்போ ஓரளவுக்கு அலை இருக்குது, அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அது காற்று வேகத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. உண்மையிலே நமக்கு இந்த போட்டில் போனதுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. உண்மையிலே இதுவும் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த மாரி போட்டில் போகிறது. நம்மளும் நிறைய இடத்துல போயிருக்கோம். அதுவா? ஆமாம்மா, மலைக்கு அடியில் 3 கிலோமீட்டர் போகுது அந்த டனல். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அண்டர் கிரவுண்ட் டனல் மூலயமா தண்ணியை எடுத்துகிட்டு போய் தூணக்கடவு டேமுக்கு போயிட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க. சரி, இந்த தீவு பற்றின சில கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த தீவில் நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்தால் எப்போ போகலாம், என்னென்னலாம் பார்க்கலாம்? கஷ்டமான விஷயம் கேட்டிங்கன்னா மார்ச் மே ஜூனில் தான் சார் இதோட சீசன். இந்த தண்ணி தமிழ்நாடு டேமு எல்லாமே ஃபுல்லாக நிற்குதுங்க அந்த மழை மேலே. இந்த தண்ணி நேராக திருமூர் போகிற தண்ணி அப்படியே நின்றுட்டு இருக்குது. இல்லைன்னா இந்த தண்ணி எல்லாம் இப்போ போயிருக்கு. போய் தாமுடைய கணக்கு 72 அடி டெப்த்துங்க. இது சில இடத்துல 200 அடி 250 அடிக்கு மேலே டெப்த் இருக்குது. அந்த தண்ணி ஒரு 72 அடி ட்ரை ஆனதுன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு நல்ல சைட்டிங் ஆன ஒரு இடம். பரம்பிக்குளத்துலேயே மெயினான ஒரு இடத்துக்கு பட்டது. ஆனால் அந்த தண்ணி வைக்கிறதுக்காக எந்த ஒரு அனிமல்ஸும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க முடியறது. ஒரு மே மாதம் போல் இங்கே வந்து ஸ்டே பண்ணால் நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய சான்ஸ். எப்படி நீச்சல் அடிச்சு வருமா யானைலாம்? லைவாக பார்க்கலாம் சார். ஹெலிகாப்டரில் ஸ்விம்மிங் பண்ணி வர்றது, குரோக்கடைல்லாம் நிறைய படுத்துருக்கிறது எல்லாம் பார்க்கலாம். போட்டில் இது மாதிரி போகும்போதே வரும். அப்போ கூட போட் தேவைப்படுமா? போட்டு தான் வேணும் சார். போட்டெல்லாம் போகும். அவ்வளோ தண்ணி இருக்குன்றீங்களா? போகும் தண்ணி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகும். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மரம் பூங்கல் எல்லாம் மேலே ஒரு அடியில் இருக்கும். அப்போ அங்கே இங்கே மோதாமல் நம்ம போகணும். போயிட்டுருக்கோம். நம்ம தீவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இனிமே தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம தங்க போகிற வீடு. நாம் தீவை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆபத்தான மிருகங்கள் இங்கே தீவில் இருக்கு. அந்த பேம்பூல போகலாம். மீன் பிடிக்கிறதுக்காக போட்டு மான் ஓடிடுச்சு. நாங்கள் வந்து இறங்குற அந்த கரெக்டாக போட் ஜெட்டிக்கிட்ட ஒரு மான் வந்து ஓடிச்சு. அது டக்குன்னு ஓடினதுனால உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்தாங்க, நீங்கள் ஷூ கால் எல்லாம் வச்சு தான் இந்த ஜாமான்லாம் இல்லை அப்படி இருக்கட்டும் சார். இருக்கட்டும். நீங்கள் எடுத்து வந்துடுறீங்களா? லைஃப் ஜாக்கெட் இருக்கு, கழட்டிடலாமா? வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வீட்டுக்குண்ண ஐலாண்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்பவும் ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ். பரம்பிக்குளத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப அட்வென்ச்சரான பிளேஸ் இந்த வீட்டுக்குண்ண ஐலாண்டு தான். ஸோ ரொம்ப நாளாக வரணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு டைமும் இங்கே வர முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. மேட்டில் ஏறுறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். மலை ஏற்றம்னாலே உங்களது டீசலுங்கிறீங்களா? இதுக்கு தான் சொன்னேன் லக்கேஜ் ஜாஸ்தி எடுத்துகிட்டு வராதிங்கன்னு. அப்புறம் ஏன் எனக்கு மூச்சு வாங்குதுன்னு கேட்காதீங்க.
நான் சும்மா நடந்தாலே எனக்கு வாங்கும். வந்துட்டோம் பாருங்கள் வீட்டுக்கு. பரவாயில்ல, ரொம்ப தூரம் நடக்காமல் இன்னும் ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இந்த பாலத்தில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். பார்க்குறவங்க நினைப்பாங்க இவன் என்ன ஓவர் பில்டப் கொடுக்குறான்னு. வந்துட்டோம் வெற்றி, மாபெரும் வெற்றி. அங்கேருந்து தான் வந்திருக்கோம் லாஸ்ட்லேருந்து. உண்மையிலே இந்த போட்டிங்கில் வந்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. காற்று சிலுசிலுன்னு அடிக்க, அப்பப்போ பறவைகள்லாம் அது மேலே பறந்து போக, அந்த ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆச்சு போட்டிங்கில் வர்றதுக்கு. நம்ம இங்கே வந்தோன்னா இந்த ஒரு வீட்டை தவிர இந்த தீவில் வேறு ஆள் நடமாட்டமே கிடையாது. அதாவது நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோமோ, நாங்கள் 7 பேர் வந்திருக்கிறோம், 8 பேர் வந்திருக்கிறோம் மொத்தம். இந்த 8 பேரை தவிர இந்த ஐலாண்டில் இந்த வீட்டை தவிர, அதாவது இந்த வீட்டுக்குன்னு ஐலாண்ட் நெஸ்ட்டை தவிர வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, வேறு ஆள் நடமாட்டமும் கிடையாது. ஏதாவது வனவிலங்குகள் இருந்தால் தான் உண்டு. இப்போ உங்களுக்கு வீட்டுக்குள்ளார எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான அமெனிட்டிஸ் தான். நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு லக்ஸுரியஸான ஸ்டே இங்கே கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். இந்த காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, 5 பேர் படுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3 சிங்கிள் பெட்டு, ஒரு டபுள் பெட். இல்லை, 5மே சிங்கிள் பெட்டாக தான் இருக்குது. இந்த 2 பெட்டு மட்டும் சேர்ந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 5 பேர் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இங்கே எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்செட் போட்டு சார்ஜ் ஏற்றுறாங்க. அது மூலயமா தான் நமக்கு இங்கே எல்லாமே. ஃபேன்னு எதுவுமே கிடையாது இங்கே. அதாவது நீங்கள் குளிர்காலத்தில் வர்றீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஃபேன் இல்லாமல் நீங்கள் படுத்து தூங்கிடலாம். சார்ஜர் பாயிண்ட் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் சம்மரில் வர்றீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டாய்லெட் இருக்குது. இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெட்வொர்க் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். அதுவும் சிக்னல் ரொம்ப ஃபுல் சிக்னல் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிக்னல் கிடைக்கும். மற்றபடி வேறு எந்த நெட்வொர்க்குமே இருக்காது. நீங்கள் எந்த விதமான அது மாதிரி டிவி எதுவுமே இங்கே கிடையாது. எந்த பொழுதுபோக்குலையும் நாட்டம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு வைல்ட் லைஃப்குள்ளாரையே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது டிசைன் பண்ண மாதிரியே இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நீங்கள் லக்ஸுரியஸாக ஒரு ரூம் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கான பிளேஸ் கிடையாது. ஒரு பேசிக் அமெனிட்டியோட ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டே, பட் ஒரு வைல்டு ஸ்டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறதுல உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சில இடத்துல தங்கியிருக்கோம். அதாவது தேக்கடியில் எடப்பாளையம் வாட்ச் டவர்லாம் தங்கியிருக்கிறோம். பட் அங்கே இருக்கிறத விட இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். சம்மரில் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. யானைலாம் என்ன பண்ணும், அதெல்லாம் தீவு, ஒவ்வொரு தீவாக இருக்குது பாருங்க. அங்கே அந்த தீவில் ஒரு தீவுலேருந்து இங்கே வருமா, அந்த தீவுலேருந்து அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே யானை, இந்தியன் காரு எல்லாம் வருமா. நாம் இங்கே இறங்கின உடனே மான் தான் பார்த்தோம். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகிற வழியிலே நின்றுட்டு இருந்தது. அதை தவிர வேறு எந்த அனிமல்ஸ் இது வரைக்கும் பார்க்கல. நம்ம மதியம் லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு ட்ரெக் ஒன்று போவோமா. ஸோ அந்த ட்ரெக்கிங் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே இதில் ட்ரெக்கிங் போகும்பொழுது இந்தியன் கார் நின்றுட்டு இருந்திருக்கு. அது மூங்கில் போதற்கு பக்கத்தில் இருந்ததை பார்க்காம போயிருந்துருக்குறாங்க. அது என்ன பண்ணியிருக்கு, ஒடியே துரத்த ஆரம்பிச்சிடுச்சு போல் இருக்குது இவங்கள. அப்புறம் இவங்கெல்லாம் கெஸ்ட்லாம் போக சொல்லிவிட்டு அவங்களும் நம்ம கூட வர்ற கார்டு மற்றவங்களாம் இருக்காங்களே அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் வரும்போது, அவர் நம்மளை கெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவர் வரும்போது அவரை ஒரு கார், இந்தியன் கார் நல்லா மோதி தள்ளிடுச்சான். மோதில் கால் எலும்பு உடஞ்சி போச்சான் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளார வரும்போதே, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போதே நம்மள்ட்ட ஒரு டிக்ளரேஷன் நம்மள்ட்ட அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்குவாங்க. இங்கே எது நடந்தாலும்
வந்து அவங்க பொறுப்பு கிடையாது, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் இருக்கிற ரிஸ்க்கு தெரிஞ்சு தான் வந்து நம்ம வர்றோம் அப்படின்னு ஆன்லைனில் போடும்போதே ஒரு டிஸ்க்ளைமர் வந்துடுது. அது தவிர இங்கேயும் ஒரு ஃபார்ம் ரிட்டர்ன்லேயும் எழுதி கையெழுத்து வாங்கிடுறாங்க. எத்தனை கெஸ்ட்டு போகிறாங்களோ எல்லாத்தையும் சைன் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேஸ் தான். எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம டக்குன்னு இங்கேருந்து வெளில போக முடியாது, போட்டில் போகணும். நைட்டில் இதுமாரி இன்சிடெண்ட்னா போட்டில் போகிறது எந்த அளவுக்கு சேஃபு, எப்படி போக முடியும்னு தெரியல. இங்கேருந்து நம்ம பரம்பிக்குளம் போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுது. அங்கே போயிட்டு அங்கேருந்து நாம் பரம்பிக்குளத்தில் ஏதாவது ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர நம்ம மெயினாக போகணுன்னா கீழே ஆனமலைக்கு தான் போகணும். ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் இதாக வேணும்னா. இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரென்ச் வந்து வெட்டியிருக்காங்க பாருங்கள். யானைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ட்ரென்ச் வெட்டியிருக்காங்க பாருங்கள். காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ட்ரென்ச் ஒன்று வெட்டியிருக்காங்க. நாம் வந்து இந்த பாலத்தில் ஏறி தான் நம்ம அந்தாண்டை வந்து போகணும். வீட்டை சுற்றிலும் இந்த ட்ரென்ச் இருக்குது பாருங்கள். இதுதான் போட்மேன் தங்குற இடம். போட்மேன் கார்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் தங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளார போய் பார்க்கலாம் கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு. நான் நேரத்துக்கு சொன்னாலுங்க அவனுக்கு வந்து நம்ம ஓ, விறகு அடுப்பு தானா? சூப்பர் சூப்பர். விறகு அடுப்புனாலே தம் பிரியாணி தான் ஞாபகம் வருது. நல்லா குளிர் காயறதுக்கு சூப்பராக இருக்கும் போல் இருக்கேன். பிரியாணிக்கு வாங்கினாலே போட்டுக்கலாம், பிரியாணியும் செஞ்சுக்கலாம். பிரியாணியா? அப்புறம் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து ரேட்டு நான் உங்களுக்கு சொல்லலை. அதாவது வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா 12,500 என்னமோ வருது. 5 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். இது வீக் டேஸில் வர்றீங்க, அதாவது மண்டே டு தேர்ஸ்டே வர்றீங்க அப்படின்னா 10,500 வருது. ஏறக்குறைய ஒரு 2000 கிட்ட வந்து அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வீக் டேஸில் வர்றதா இல்லை வீக் எண்டில் வர்றதாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மினி ட்ரக் ஒன்று அப்படியே ஒரு காட்டுக்குள்ளார கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி போல் கிளம்பி நாங்கள் போனோம். உண்மையிலே அதுக்குள்ளார ட்ரக் போகிறதுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. ஏன்னா சுற்றிலும் தண்ணி, நடுவில் ஒரு தீவு, அதுவும் ஃபுல்லாக காடு, அதுவும் மூங்கில் காடு நிறையா இருந்தது. பொதுவாகவே மூங்கில் காடுனாலே யானைகளுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. அதனால் நாங்கள் ஒரு பயத்தோடு தான் போனோம், எங்கேயாவது யானைக்குன மறைஞ்சிருக்க போகுது அப்படின்னு. அவங்க என்ன சொன்னது என்னென்னா, தண்ணி எவ்வளோ இருந்தால் கூட மேக்ஸிமம் வந்து யானைகள் ஸ்விம் பண்ணி இங்கே வந்துடும். பொதுவாக இந்த டயத்தில் இருக்காது அப்படின்னாலும் பெரிய லெவலில் 1-2 மேபி இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் ஒரு பயத்தோடு போனோம். ஏன்னா சேஃப்டி கிடையாது. துரத்திட்டு வந்ததுன்னா எங்கே போய் ஒளிகிறது, எங்கே போய் மறைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு தான் நாங்கள் ஒரு ஜாலியாக இந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஒரு வாட்ச் டவர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஏதாவது அனிமல்ஸ் வந்தாலோ வேறு ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தால் அது கண்காணிக்கிறதுக்காக வாட்ச் டவர் வச்சுருந்தாங்க. சரி, அது மேலே கொஞ்சம் ஏறி பார்ப்போம், அங்கேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அது ஏறும்போது தான் தெரிஞ்சது நமக்கு எந்த அளவுக்கு அது ஒரு டேஞ்சரான இடமா இருந்தது. ஏன்னா உடச்சரிச்சிட்டு கீழே விழுந்தாலும் சரி, அது மேலே ஏறும்போது ஏறிட்டு கீழே பார்க்கும்போது தான் ரொம்பவே பயமாக இருந்தது. இந்த வாட்ச் டவரு மேலே பார்க்கறதுக்கா? இங்கே வந்து அதுக்கு அந்த சைடெலாம் ஃபீல்டெல்லாம் போகணும் சார். அப்படியெல்லாம் ஃபீல்டு போகிறக்கு வேண்டி தான் வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. ஃபீல்டு போகிறதுக்கா? ஃபீல்டு போகணும், இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஓ, இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்களோ? இங்கே டைமே பண்ணுங்க ஆளுங்க வந்து. இப்போ கண்ண ஆளுங்க நம்மள சிலிப்பான ஓகே ஓகே, சேஃப்டியாக இருக்கும்ல, ஸ்ட்ராங்காக. சேஃப்டி இல்லாமல் இருக்காதுங்க. இந்த வரும்போது பார்த்துருங்க பாருங்க. நீங்கள் மேலே போயிட்டீங்களா? ஹைட்னாலே நமக்கு பயமாச்சே. போதும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஹைட்டு. ஏறுறது ஈஸி. இறங்குறது ஈஸி தான், ரொம்ப ஸ்டீப் இல்லை. ஏறுங்க.
அனிமல்ஸ் வருமாண்ணா சார் அனிமல்ஸ் வருதா இங்கே என்ன சார் அனிமல்ஸ் வருதா தண்ணி ட்ரை தான் வரும் சார். இப்போ எதுவும் இல்லையா இப்போ இல்லை ஒன்று ட்ரை தண்ணி ஒரு 10-20 மீட்டருக்கு இறங்கி போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எல்லாம் இருக்கு என்ன யானை தான் வருமா? சார். யானை தான் ஜாஸ்தி பார்க்க முடியுமா? ஆனையை பார்க்கலாம், டைகர் இதெல்லாம் பார்க்கலாம், வரும். ஆ ஆ மானுக்கு குடி மானுக்கு எல்லாம் இருக்கு. இது லெப்பர்டில் மேலே ஏறுமா? இதுக்கு மேலே வராங்க சார். லெப்பர்ட் ஏறாதா? வராது. ஓ பெருசு பெருசாக இருக்கோ. குலவி தான். வெரி டேஞ்சருங்க சார் வந்து. கதண்டுன்னு சொல்லுவாங்க ஒன்று, அது ரொம்ப தான் அதுதான் டேஞ்சர்மாங்க ரொம்ப விஷயம். இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்ல, அதுக்கு டிஸ்டர்ப் ஆயிருங்க இந்த ஸ்மெல்லு கிடச்சி. அதான் அந்த டிஸ்டர்ப் ஆகி இப்போ நம்ம குத்திட்டு போகிறாங்கல்ல, அதான் அந்த அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த எல்லா ஈஸும் கரெக்டாக தெரியுங்க. அது கரெக்டாக நம்மக்கிட்ட தான் வந்துடும். அது நம்ம இந்த ஸ்மெல்லை வச்சு ஃப்ளவர்னு நினச்சி வந்துடுவோம். ஃப்ளவர் அது தெரியுங்க, நம்மளோட வாசனை கரெக்டாக தெரியும். எல்லாமே வந்து ஒரு ஆளை தான் குத்துங்க. கழுத்துக்கு அடிச்சுட்டு வந்துடுறாரு இப்போ. கூட்டிகிட்டு வந்துடும். அங்கே தான் அந்த ஃபால்ஸோட சவுண்டு அது. அந்த வண்டு கடிச்சதுன்னா என்ன ஆகும்? அதுல இப்போ ஆளுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? அது ஆபத்து வந்துடும். உயிருக்கு ஆபத்து உண்டு. வேற ஈங்க சார் நம்ம. ஓ ஆனால் கதண்டுன்னு சொல்லுவாங்க. அதான் இந்த ஃபால்ஸ். ஓ அது ஒரு ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அது சத்தம் வருது. அங்கே ஒரு ட்ரைபல் காலனி இருக்குது. ஓ அங்கே ஒரு காலனி இருக்கா? அது கோழி அது அப்படி தான் நம்ம டேம் இப்போ பரம்பரை டேம் பார்த்துக்கல. ஆமாம். அந்த சூழல் இது வரும். அந்த காலனி பேர் பூப்பாரம். காடுனாலே அப்படி தான். பேராண்மை படத்தில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எலிஃபண்ட் நிறையா இருந்ததுன்னா ரொம்ப த்ரில்லாக இருக்கும். எந்த இடத்துல எங்கே நிற்குதோன்னு துரத்திலாம் ஓடி இருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் ஓடி இருக்குங்க சார் வந்து. ஓடி இருக்கீங்க. அதான் மார்ச்சேப்லாம் நம்ம இந்த மூங்கில் காடு தானே மேக்ஸிமம் பார்த்து தான் போகணுங்க. ஆனால் எங்கே எந்த சைடில் எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சு தான் போகணும். மூங்கில் காடுனால சத்தம் வந்துடும். அது எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் போய் முன்னாடி நின்றுட்டு சவுண்டு ஏதாவது வந்ததுன்னா அலர்ட் பண்ணுவீங்களா எங்களுக்கு? அதனால ஒரு ஆள் ஒரு 10 மீட்டர் முன்னாடி போயிடுவாங்க சார் வந்து. எத்தனை பேர் போவீங்க? ஒரு ஆள் தாங்க சொன்னது, எல்லாருமே போக மாட்டாங்க. ஒரு ஆள் தான். ஒரு ஆள் முன்னாடி போய் பார்த்துட்டு இது இப்போ போட்டில் போகிறாங்க. இது சரிங்க சார் வந்து இந்த இது மீன் பிடிக்கிறவங்களா இருக்கும். இப்போ மற்ற நெட்டு போடுவாங்க. இந்த காலையில் ஏதாவது பார்க்குறதுங்க சார் வந்து. இப்போ வராங்க பாருங்க. அதான் இந்த வாட்சர் இருக்காங்கல்ல. ஆமாம். வராது. 2 பேர் இருப்பாங்க. ஓ இவங்க வாட்சர் ஆகுங்க. ஃபீல்டு ஒன்று மீன் பிடிக்கிறவங்கல்ல. ஜஸ்ட்டாக போடுறதா. மரங்கிற வெட்டுறாங்களான்னு பார்க்குறதுக்கு இவங்களாம். இல்லை எதுவும் காடு எதுவும் வேட்டையாடுறாங்களா, விலங்கு ஏதாவது செத்து கிடக்கா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த வாட்ச் கஷ்டம் தான். இங்கே 4-5 நாள் இங்கேயே இருக்கணும்னா. யானை அது மாதிரி போகும்போது துரத்திருக்கோங்களா? வந்துருக்குங்க. என்ன கூட்டமாவா இல்லை தனியாவா? கூட்டம் இருந்தாலும் பிரச்சனை தாங்க, தனியாக இருந்தாலும் பிரச்சனை தாங்க. பொதுவாக சொல்லுவாங்களே கூட்டமாக என்னது? இல்லை வாங்க வாங்க. இல்லை வாங்க. ஒன்றும் இல்லைல்ல. படுத்து கிடக்குன்னு சொல்லிட்டு வாங்க. ஓ இது தடிக்குச்சா பேர்? நான் பயந்துட்டேன். ஏதோ படுத்து கிடக்குன்ட்டு. பாம்பு கும்புன்னு பயந்துட்டிங்களா? ஆமாம் சார் சார் மயில் தான் இருக்குல்ல இங்கே. ஆமாம். ஆனால் வந்து இந்த மாதிரி மூங்கில் காட்டில் தான் கோப்ரா இருக்கும். பாம்புகளும் ஒரு டேஞ்சர் தானே. மூங்கில் காட்டில் தான் கோப்ராவே இருக்கும். இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு காமிங்க சார் வந்து. ஏன்னா கிங் கோப்ரா, கருநாகம் அதுக்குள்ளே வந்து இந்த மயிலெல்லாம் இருக்குல்ல, அது சாப்பிட்ருங்கிறதுனால. இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த இலை வந்து அதுக்கு ஒரு நல்ல தணுப்பை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு வார்மத்தை கொடுக்கும். அதனால் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே தான் முட்டை வைக்கும். இப்போ யானை துரத்துதுன்னா நம்ம ஓடுறது தான் ஒரே வழியா? சார் ஆனே அப்புறம் துரத்தாதுங்க சார் வந்து. மேக்ஸிமம் நம்ம வந்து முன்னாடி போய் தெரியாமல் சிக்கிறாங்கல்ல, அப்படிதான் ஓடி வர்றதுங்க. மேக்ஸிமம் முன்னாடி ஒரு ஆள் போயிட்டு டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம பார்க்கணுங்க. ஓகே. பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபோட்டோ எடுத்து அப்படியே அமைதியாக வந்து போனேன். அப்போ நம்ம சவுண்டு கொடுத்து அப்புறம் ஆக்கும்போது தான் அது துரத்துறதுலாம் துரத்துறதுங்க. எல்லாம் இருந்தால் சீக்கிரம் துரத்தாதுங்க. அதே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மேக்ஸிமம் சவுண்டு போடக்கூடாது. நம்ம ட்ரெக்கிங் போகணும். அதே மாதிரி நம்ம ட்ரெக்கிங் போகிறாங்க இருக்காங்கல்ல, ட்ரெக்கிங் காட்டுக்குள்ளே நம்ம புக்கிங் பண்ணிட்டுலாம் ட்ரெக்கிங் போகிறாங்கல்ல, ஒயிட்டு எல்லோ ரெட்டு
இந்த 3 ட்ரெஸ்ஸு போடக்கூடாது கலரு. எல்லோவும் போட்டிருக்கோம், ஒயிட்டும் போட்டு, ரெட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. கலர் அட்ராக்ஷன் பண்ணுற கலர் இது. ஒயிட்டு எல்லோ ரெட்டு போடக்கூடாது. நான் எப்போயுமே போட மாட்டேன். இப்போல்லாம் ஃபாரஸ்ட் வந்தால் அந்த கலர் யூஸ் பண்ணுறது இல்லை. முன்னாடி ஒரு வாட்டி ரெட் கலர் டிஷர்ட் போட்டு இப்போ பிரச்சனை கிடையாதுங்க சார். வந்து உங்கள் சேஃப்டிக்காக சொல்லுவாங்க. அதான் சீக்கிரமாக தெரியும். நான் எப்பயுமே க்ரீன் தான் போடுறது ஃபாரஸ்ட் இருந்தா. இதில் வந்து இப்போ பிரச்சனை கிடையாதுங்க. இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, நமக்கு தெரியுங்க. நான் ஒரு வாட்டி ரெட் கலர் டிஷர்ட் போட்டு போனேன். சாம்பார் டியர்லாம் என்னையே பார்த்து பார்த்து முறைக்குது. சாம்பார் டீரே முறைக்குதா? ஆமாம், பார்த்து உளுந்தடிச்சு ஓடிச்சு. வேறு ஏதாவது இருக்கா? ஃபாரஸ்ட்டில் பொதுவாக அந்த பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வரக்கூடாதுல்ல. பர்ஃப்யூமா எதுவுமே பவுடரெல்லாம் போடக்கூடாது. பவுடரும் போடக்கூடாது. வாசனையான உள்ள ஐட்டங்கள் எதுவுமே போடக்கூடாது. மெயினாக இது மாதிரி வண்டு பூச்சிகள்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு கரெக்டாக வந்துடுங்க சார். வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சேஃப்டியுமே நம்ம பார்க்கணும். அது 2க்கு வந்தாச்சு. இது வந்து அனிமல்ஸ் க்ளோஸ் பண்ணுற ஏரியா. இதுதான் அனிமல்ஸ். அந்த இதுலேருந்து இங்கே வருமோ? இது வந்து ஆழம் கம்மி இல்லையா? ஒரு 15 ஆமாம், புல்லே தெரியுது. ஸோ ஆழம் கம்மி தான். ஸோ வி கேன் வாக் ஈஸிலி. எல்லாம் மார்ச் ஏப்ரல் ஐம்பது ஃபுல்லும் ட்ரை ஆகும், தண்ணியில் இருக்காது. மார்ச் ஏப்ரல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு இதுவே கொஞ்சம் இறங்கிடும். மார்ச் ஏப்ரலில் சுத்தமாகவே தண்ணி இருக்காது அங்கே. ஜான்வரிலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸோ இறங்கிடும். அதனால் அங்கிருந்து ஈஸியாக இங்கே கிராஸ் ஆகி வரதுக்கு க்ளோஸ் பண்ணுற ஏரியா தான் கிராஸ் பண்ணுறது. ஆனால் வந்து மார்ச் ஏப்ரல்லாம் ரொம்ப கவனமாக தான் வரணும் ட்ரெக்கிங் வரும்போது. ஆமாம், அடிக்கடி யானைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மூங்கி காடுகள் வேறு நிறைய இருக்கா? யானை மட்டும் இல்லை, எல்லாமே இருக்க வாய்ப்பு உண்டா? ம், இது எடுத்து போகணும். அங்கே ஒன்று நிற்கிது. சவுண்டு அப்போ திரும்பி பார்த்துட்டே போங்க. ஏதாவது அனிமல் வந்து என்ன தூக்கிட்டு போயிடுது. தெரிய கூட தெரியாது, டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா. ஒரே ஒரு சத்தம் மட்டும் கொடுங்க போ. எப்படி சத்தம் கொடுக்குறது? கழுத்து மேலே தான் போடும் முதல்ல. கொம்பில் கொம்பு சின்ன குட்டி. குட்டி ஆளுன்றாங்க. ரொம்ப பாருங்க, க்ரீன் கலராக தெரியுது பார்த்தீங்களா? வெரி டீப் ஆக்சுவலி. நம்ம ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். ட்ரெக்கிங்கோட முடிவில் என்னத்தை பார்த்தோன்னா ஸ்பாட்டட் டியர்ஸ் தான் பார்த்தோம். வேறு எதுவும் பார்க்க முடியல. ஏன்னா இந்த டயத்தில் வந்து அதெல்லாம் பார்க்குறது கஷ்டம்னாங்க. எலிஃபண்ட்ஸோ இல்லை வேறு அனிமல்ஸோ. நம்ம ஒரு வாட்டி மே மாதம் வருவோம். நாங்கள் ட்ரக் முடிச்சுட்டு வரும்பொழுது குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே போய் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம். உண்மையிலே இங்கெல்லாம் வந்துட்டு போகிறது, தங்கியிருக்கிறது அவங்களுக்குலாம் இதெல்லாம் பழகிடுச்சு. நமக்கான இந்த ட்ரெக்கிங் போகிறப்பே அள்ளூட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. யானைகள்லாம் யோசிச்சு பாருங்கள், மார்ச் ஏப்ரல்லாம் வரும்பொழுது தண்ணிலாம் அந்த இடத்துல ரொம்ப கம்மியாகி பக்கத்து தீவுலேருந்து ஸ்விம் பண்ணிவிட்டு இங்கே வந்து
எந்த மூங்கி அந்த புதருக்குள்ளார வந்து எந்த யானை நிற்கும், வேறு ஏதாவது அனிமல்ஸ் இருக்காங்கிறது நமக்கே தெரியாது. அப்போ ஒவ்வொரு அடியும் நம்ம பார்த்து பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே இருள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சூழ ஆரம்பிச்சுது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி, நடுவில் தீவு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு, அதில் நம்ம மட்டும் இருக்கோம். அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஃபீல் நமக்கு கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே நம்மளும் எங்கெங்கேயோ தங்கியிருக்கோம். இங்கே தங்கியிருந்தது உண்மையிலே நமக்கு வேறு மாதிரியான ஒரு புதுவித அனுபவம் தான் சொல்லணும். ஆள் அரவமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம தங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னாலும் வந்து தங்கலாம். ஆனால் அதுக்கான மன தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே தங்கலாம். அது மாதிரி நீங்கள் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கூட இல்லை. காலையில் நாங்கள் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம், போய் அங்கே கூட நம்ம குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் கிளம்புனோம். அந்தளவுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் எங்களுக்கு. த்ரில்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு அட்வென்ச்சரான விஷயம் வேணும்னா உங்களுக்கு சூப்பரான பிளேஸு. அங்கே ஒரு லைட் ஒன்று தெரியுது பாருங்கள், சின்னதாக. அதுதான் வந்து லைட் ஹவுஸ் மாதிரி. அங்கேருந்து தான் கிளம்பி நம்ம இங்கே வந்தோம். திரும்ப நைட்டில் ஏதாவது எமர்ஜென்சி நம்ம அங்கே போகணும் அப்படின்னா நம்ம டைரக்ஷன் காமிக்கிறது அந்த லைட் எங்கே எரியுதோ அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அங்கே போகணும். அதுக்காக தான் அந்த லைட்டு சின்னதாக ஒன்று இருக்குது பாருங்கள். அங்கே இங்கெல்லாம் பாருங்கள், மொபைலில் பிஎஸ்என்எல் இருக்கிறதுனால பாட்டை போட்டு இது ஏதாவது உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்பில். அந்த விதத்தில் ஒரு ஆறுதல் அதுதான். பிஎஸ்என்எல்லாவது இங்கே ஒர்க் ஆகுது, வேறு எந்த நெட்வொர்க்கும் கிடையாது. இங்கே ட்ரென்ச்சு பாருங்கள், இங்கே இருக்குது ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாக. இதெல்லாம் உங்களுக்கு யானைங்கன்னா எல்லாமே வந்து இங்கே வரும், நிறைய வரக்கூடிய இடங்கள். இதெல்லாம் குக்கிங்லாம் பாருங்கள், இங்கே தான் அரிசிலாம் வைக்கிறாங்க. இங்கே ஒரு அடுப்பு இருக்குது, உள்ளார ஒரு அடுப்பு இருக்குது. உள்ளார உள்ள அடுப்பில் தான் சிக்கன் செஞ்சாங்க. இங்கே சாதம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு வேகுது. எப்போ நமக்கு கிடைக்குமோ. நம்ம ஊர்லலாம் இப்படி உட்காந்து நம்மளாம் பொன்னி சாப்பிட்டு பழகிட்டோம். ரொம்ப கஷ்டம்தான் இந்த மட்டை அரிசி சாப்பிட்றது. எனக்கு கேரளாவில் மற்றதெல்லாம் செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வாட்டி சாப்பிடும்போது கூட எனக்கு சில விஷயங்கள்லாம் இதாகாமல் இருந்தது. இப்போ எல்லாம் நமக்கு செட் ஆகிடுச்சு. வித்தியாசமான ஸ்டே அனுபவம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாட்டியாவது ஸ்டே பண்ணி பாருங்கள். யாருமே இல்லை, சுற்றிலும் ஆளாரமே கிடையாது. ஒரு ஐலாண்டு நாங்கள் மட்டும் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு? உண்மையிலே அப்படி தான் இருக்குது எங்களுக்கு. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைங்கிற மாரி அந்த 2 பேரும் வந்ததுனால தப்பிச்சோம். இது யாருமே இல்லாமல் தனியாலாம் வந்தால் ரொம்ப போர் அடிச்சிடும். நாங்கள் அப்பப்போ போய் அவங்க போட்மேன் அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டுருப்போம். அதனால் சீக்கிரம் மணி பாருங்கள் 7:30 தான் ஆகுது. ஆனால் எந்த பொழுதுபோக்கு வசதி எதுவுமே இல்லை, வெளியில் நம்ம போக முடியாது. இங்கேயே ஒரு லாக் ஆன மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். பட் இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் நமக்கு. பார்த்திங்கன்னா வெளியில் லைட் கூட இப்போ தான் கரண்ட்டு ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சோலார் பவர் அப்படிங்கிறதுனால எந்த நேரம் வேணாலும் கரண்ட் போயிடுச்சுன்னா அப்புறம் இருட்டில் தான் உட்காந்துருக்கணும். அதுமாரி பிஎஸ்என்எல் நெட்வொர்க் தான், அதுவும் எங்கடா கோடு தெரியணும் தேடி தேடி அங்கங்கே உட்காந்து ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்குறதுக்காவது யூஸ் பண்ணிக்க முடியுது, கால் பண்ண முடியுது, யூடியூப்பும் பார்க்கலாம். பட் ஆனால் சில இடத்துல தான் கொஞ்சம் நல்லா வருது. அந்த இடத்த தேடி போய் உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நைட்டு டின்னரு இட்லி, ஓகே, தோசை, ஓகே, ஓ மட்டை அரிசி சாதம், மட்டை அரிசி சாப்பாடுங்க, மட்டை அரிசி சாதம், இது சிக்கன் குழம்புங்க. அதுக்குமா கொஞ்சோண்டு போதும், ஒரு ஆசைப்பட்டார் அதுதான். ரைஸு, ஓகே. நாங்கள் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு இட்லி, தோசை, அப்புறம் இந்த சிக்கன் கிரேவி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். சிக்கன் கிரேவி கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் டார்ச் அடித்து வெளியில் அப்படியே பார்த்துட்டு ஒரு 10 மணி வரைக்கும் தான் முடிச்சுட்டு இருக்க முடிஞ்சது. ரொம்ப போரிங்காகவும் இருந்தது. வேறு எதுவும் அனிமல் சைட்டுக்கும் இல்லை, திக்குன்னு இருந்தது. ஆனால் நம்ம இந்த மாதிரி லோன்லியாக வந்து தங்கியிருந்தது. ஸோ இந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு நம்ம படுக்க போயிட்டோம்.
இந்த வீடியோவும் இதோட முடிவுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைச்ச அதே அனுபவத்தை நீங்களும் இந்த காணொளி மூலயமா பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்டை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து நாம் இதுவரைக்கும் ஸ்டே பண்ணாத இன்னொரு வித்தியாசமான இடம், அதாவது சின்னாரில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஐசோலேட்டடான ஏரியா. ட்ரெக் பண்ணி போய் அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணோம். உண்மையிலே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. போகிற வழியில் நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.